ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். கோதாஸ்துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் கோதையுடைய திருக்கல்யாணத்தை 10 பாசுரங்கள்ல கொடுத்திருக்க. அதுல தோழிகளினுடைய பரிகாசம், வெட்கத்தோட மணமேடைக்கு ஆண்டாள் வரா, அதெல்லாம் காட்டினர். அதுக்கப்புறம் ஸ்வயம்பர மங்கள தூரிய கோஷாம் அப்படின்னு வண்டுகளுடைய இசை விருந்து, தேன் விருந்து, தேநீர் விருந்துன்னு எல்லாம் கல்யாணத்துல தடபுடலா இருந்தது அப்படின்னு முதல் 5 பாசுரங்கள்ல காண்பிச்சார்னு போன எபிசோட்ல நம்ம அனுபவிச்சோம். இன்றைக்கு அடுத்த 5 பாசுரங்கள்ல அழகிய மணவாளனுக்கு ஆண்டாள் மாலையிடுறா. அந்த மாலைய ரங்கமன்னார் என்ன பண்ணாராம், தலைய குனிஞ்சுண்டு பவ்யமா வாங்கிக்கிறார். இவர் மாலைய ஆண்டாளுக்கு இவர் போடுறார் இல்லையா, அப்பையும் ஆண்டாள் தலைய குனியவே இல்லையா, இவர் தான் தலைய குனிஞ்சு அவளுக்கு போடுறாராம். இப்படின்னு பரிகாசமா தான் சொல்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி மாலை மாத்துற போது தோழிகள்லாம் ரொம்ப வேடிக்கையா பேசுறதையும் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆண்டாள் சம்பந்தம் இருந்தாதான் மங்களம் ஏற்படும் அப்படின்னு ரங்கநாதர் சொன்னார் இல்லையா. அதனால ஆண்டாள் என்ன பண்ணினா, தான் சூடி களைந்த வஸ்திரத்தை கொடுக்கறாளாம். முதல்ல மாலையை கொடுத்தான்னு தான் பார்த்தோம், ஆனா சூடி களைந்த வஸ்திரத்தை கொடுக்கறாளாம் ஆண்டாள். அதுதான் 18வது பாசுரம். சூடா பதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபித்வத தொதளகைர் அதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ பிபர்த்தி கோதே சௌபாக்கிய சம்பதபிஷேக மகாதிகாரம். இதுல சொல்ற, சூடா பதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி தவோத்தரீயம், தவோத்தரியனா உத்தரியம் அப்படின்னு பிரிக்கணும். ஆண்டாள் உடுத்தின்ற வஸ்திரம் அதுதான் உத்திரியம். அத ரங்கநாதர் சந்தோஷமா வாங்கிண்டு அத தன்னுடைய திருமுடியில ஒரு பரிவட்டம் கட்டிப்பா இல்லையா, அந்த மாதிரி கட்டின்னு விட்டாராம். அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அந்த பரிவட்டத்துக்கு மேல என்ன பண்ணார்னா, மாலாமபி லகைர் அதிவாசிய தத்தாம் அப்படின்னு இவள் சூடி களைந்த வாசனை உள்ள மாலை இருக்கு இல்லையா, அதையும் சந்தோஷமா வாங்கிட்டு அந்த பரியட்டம் கட்டின்னு இருக்கா இல்லையா, பரியவட்டம், அது மேல அதையும் கட்டின்னு விட்டாராம். எவ்வளவு ஆசை பாருங்க ரங்கமன்னாருக்கு. இப்படி ரெண்டையும் சூடின்ற உடனே அப்படி நிக்கிறா தெரியுமா, மங்கள ஸ்வரூபனா ஜொலிக்கிறாரா ரங்கமன்னார். எப்படி அத சொல்றா, பிராயேண ரங்கபதிரேஷ பிபர்த்தி கோதே சௌபாக்கிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம். ஒரு ராஜாக்கு தான் பரிவட்டம்லாம் கட்டுவா இல்லையா, அபிஷேகம் எல்லாம் பண்ணுவா, மாலையெல்லாம் போடுவா, இதெல்லாம் ஒரு ராஜாக்கு தானே பண்ணுவா. இவர் யாரு, ரங்கராஜனாச்சே. அதனால மங்களத்துக்கெல்லாம் தலைவன் இவர். அதனால நாச்சியார் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்னன்னா, சர்வகந்த இதி சாதரம் உத்வகந்தி அப்படின்னு. பெருமாள் கிட்ட சர்வ கந்தக சர்வ ரசக அப்படின்னு எல்லா நறுமணம், கந்தம்னா நறுமணம், எல்லா ரசங்கள் எல்லா நறுமணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றது சாந்தோக்கிய உபனிஷத். ஆனா இந்த நறுமணம் போரலையா ரங்கமன்னாருக்கு. ஆண்டாளுடைய சூடி களைந்த வஸ்திரம், மாலை, இது 2 கிடைச்சப்பறம்தான் நானே புதிய நறுமணத்தை அடைந்தேன் அப்படிங்கிறாரா ரங்கமன்னார். அது 19வது ஸ்லோகம். துங்கைர் அகிருத்ரிமகிர ஸ்வயம் உத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரம் உத்வகந்தி
ஆமோதம் அந்யம் அதிகச்சரி மாலிகாபிஹி சோபித்வதீய குடிலாளக வாசிதாபிஹி. ஆமோதம் அந்யம் அதிகச்சதி. வேதத்துல சொல்லப்படாத ஒரு புதிய நறுமணத்தை மாலிகாபிகின்னு மாலை மூலமாக அடைந்தாரா ரங்கமன்னார். என்ன மாலை அப்படின்னா, ஆண்டாளோட சுருண்ட கூந்தல்ல கொஞ்ச நேரம் வாசம் பண்ணி அங்கேந்து எடுத்துண்டு வந்த வாசனையான மாலைய பெருமாள் சூடிண்ட உடனே ரங்கமன்னார் சொல்ற, இப்பதான் நான் சர்வரசன் ரசமா ஆனேன் அப்படிங்கிறாராம். இப்படி வஸ்திரம் கிடைச்சிருக்கு, மாலை கிடைச்சிருக்கு, ரெண்டையும் தன்னுடைய கிரீடத்துக்கு மேல அழகா சூடிண்டு பெருமாள் நிக்கிற அழக பார்த்தா நம்ம ஆண்டாள், இவளுடைய திருக்கண்கள் கடாட்சம் பட்டுடுத்தான். அதுவே ஒரு பூமாலையா ஆயிடுத்தான். முதல்ல வஸ்திரம் கட்டின்னுட்டார், அதுக்கு மேல இவள் கொடுத்த மாலைய சூடின்னுட்டார். அப்போ ஆண்டாள் பாக்குறாளாம் ரங்கமன்னார, அவளுடைய கண்களுடைய கடாட்சம் படுறதான் அதுவே ஒரு மாலையா போயிடுது அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல பாடுறார் சுவாமி வேதாந்த தேசிகன். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौळि माल्यपरसं भरणेन भूयः इन्दीवरस्रजमिवाद तदित्वदीयानि ஆகேகராணி பகுமான விலோகிதானி. இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்ற, பெருமாளோட திருமுடி ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டாளுடைய மாலை கிடைச்சிருக்கு, அவளுடைய வஸ்திரம் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் ரொம்ப நாளையா அவரோட தலையில உட்காண்டிருக்கு. அதனால அந்த தலை திருமுடி ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு அப்படின்னு. காளியன் நடனம் ஆடினா இல்லையா, ஒவ்வொரு தலை மேலையும் கிருஷ்ணனுடைய திருவடி பதிஞ்சுதான். திமி 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 பதகிருத நடனக தக 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 மணிகண நிகரக ஜய ஜய ரவயுத சுரகண வினுதக பணிபர சிரசி நடதி மதுபதிஹி அப்படின்னு நாட்டியம் ஆடினானா காளியன் மேல கண்ணன். அது மாதிரி அந்த காளியன் மேல அவனுடைய பாதம் பட்டுதே, என்னுடைய தலை மேல என்னுடைய தலையா அந்த காளியனோட தலைக்கு பதிலா என்னுடைய தலையா நான் ஆக மாட்டேனா அப்படின்னு அங்கலாய்க்கிறார் யாரு, கூரத்தாழ்வார். என்னோட மாலைகளை சூடிண்டு நிக்கிறாரே என்னோட ரங்கநாதர், என் மேல அவருக்கு இவ்வளவு அன்பா அப்படின்னு நினைச்சுக்கிறா. தன்னோட திருக்கண்களால கடாட்சிக்கிறாளாம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தீபரஸ்ரஜமிவாத ததித்வதீயானி. இந்தீபரஸ்ரஜம் அப்படின்னா கருநெய்தல் பூவால ஆன மாலை. அது கருப்பு கலர்ல இருக்கும், கருநெய்தல் பூ அப்படின்னே சொல்லுவோம். இந்த டிசம்பர் பூல வரும் அந்த கருநெய்தல் பூ அப்படிங்கிறது, அந்த கலர்ல வரும். அது சூடிண்ட மாதிரி இருக்கான். இவள் கடாட்சம் பண்ணது, இவள் கருநெய்தல் மாலை கொடுக்கல. பின் அது எப்படி வந்தது அப்படின்னா, இவள் யாரு, மைத்தடங்கண்ணி அப்படின்னு சொல்றோமே, தன்னுடைய கருநீல கண்களால கடாட்சம் பண்ணா இல்லையா, அது கருநீல மாலையா ஆயிடுத்து அப்படிங்கிறார் சுவாமி. என்னோட மாலைகளைத்தானே இவ சூடின்னு இருக்கார் அப்படின்னு நாச்சியார் கர்வத்தோட பார்க்கலையாம். ஆகேகராணி பகுமான விலோகிதானி அப்படின்னு ஒரு கௌரவத்தோட மதிப்போட பார்த்தா அப்படிங்கிறார் சுவாமி. ஆண்டாளோட மாலைகளை ரங்கமன்னார் வாங்கிட்டார். இவளுடைய அழகுல மயங்கி சுயநினைவே இல்லாம நிக்கிற, மாலை மாத்துறது நடக்கிறது, மாலைகள்லாம் வாங்கிட்டார். அப்படியே அவளை பார்த்து அப்படியே அழகுல சொக்கி போய் மயங்கி நின்னுட்டு இருக்க. உடனே பக்கத்துல பெரியாழ்வார் சொல்ற, என்ன மாப்பிள்ளை இது, உங்க கழுத்துல உள்ள மாலைய என்னோட பொண்ணுக்கு போடுங்கோ, நீங்க மாலைய வாங்கிட்டு விட்டேலே என் பொண்ணுக்கு போடுங்கோ அப்படிங்கிற. மாமனார் சொன்ன உடனே சுயநினைவுக்கு வந்து மாலைய போட்டாராம். 2 பேரும் மாலைய மாத்திண்டா அப்படிங்கிறது தான் 21வது ஸ்லோகம். ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாது அந்யோன்யமால்ய பரிவிருத்திம் அபிஷ்டுபந்தக
வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரலோகீ न्यूनादिकत्व समता विषयैर्विवादैः रङ्गे स्परस्य तव च प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्य परिवृतिम् அபிஷ்டுவந்தக. மாலை மாத்திண்ட உடனே 2 பேருடைய மனங்களும் ஒன்னா இணைஞ்சு போயிடுத்தான். அவளுடைய மனசு இணைஞ்சு போயிடுத்தான். திருமணம் அப்படின்னாலே சொல்லுவா 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லையா? 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்ப்பா, 8 திசைக்கும் பத்திரிக்கை எல்லாம் கொடுப்பா, 7 ஜன்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி அறுசுவை விருந்து அளித்து பஞ்சபூதங்களை அக்னியில இட்டு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனங்களை ஒன்றாக இணைப்பதுதான் நம்மளுடைய வைதீக திருமணம். அந்த மாதிரி இவா 2 பேரோட மனசும் ஒன்னா இணைஞ்சுடுத்து அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் என்ன பண்ணினா, சுத்தி இருக்கிற அவளுடைய தோழிகள்லாம் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். இப்படி எல்லாரும் பாட்டு பாடினாளாம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு எல்லாரும் பாடினா. இப்போ அந்த பாட்டை நம்மளும் கேட்டோம். இந்த காட்சிகளை எல்லாரும் பாக்கறா. பார்த்துட்டு வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரலோகீம் நியூனாதி கத்வ சமதா விஷயைர் விவாதைஹி. எல்லாரும் விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். சாதாரணமா மாலை மாத்திர போதெல்லாம் கலாட்டாலாம் பண்ணுவா இல்லையா? ஏய் நீ நகர்ந்து நில்லு, மாலையை வாங்கிக்காத, நீ குனியாத, அப்படிலாம் நம்ம கல்யாணங்கள்ல பண்ணுவா. அது மாதிரி இவாளாம விவாதம் பண்றாளாம். இவாளோட விவாதம் எப்படி இருந்ததுன்னா 3 லோகத்திலையும் போய் எதிரொலிச்சுது. அப்படி என்ன எல்லாரும் விவாதம் பண்ணினா அப்படின்னா, எங்க ரங்கமன்னார் தான் ரொம்ப அழகு, ஸ்ரீரங்கத்திலிருந்து ஓடோடி வந்து நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறாரே, அது எவ்வளவு ஒசத்தி தெரியுமா அப்படின்னு சிலர்லாம் ரங்கமன்னார ஒசத்தியா பேசுறாளாம். உடனே சிலர் என்ன சொல்றாளாம், அப்படிலாம் சொல்லாதீங்கோ, எங்க ஆண்டாளுக்கு ரொம்ப பெருமை இருந்ததால அதனால தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார், அவளும் பெருமையில குறைச்சவள் இல்ல, எங்க நாச்சியார் தான் ஒசத்தி, இவளை பண்ணிக்கிற பாக்கியம் உங்க ரங்கமன்னாருக்கு கிடைச்சதே அப்படின்னு சிலர் ஆண்டாள பிரேஸ் பண்ணி சொல்றாளாம். சிலர் பார்த்தா இவள் ஒசத்தி அவர் ஒசத்தின்னு எல்லாம் சொல்லாதீங்கோ, 2 பேரும் சமம், ஆண்டாள் பெருமைக்கு பெருமாள் அவசியம் வரணும், இவருடைய பெருமைக்கு உங்க ஆண்டாள் காத்துருக்கணும் அப்படின்னு 2 பேரும் சமமானவர்கள் தான் அப்படின்னு சிலர் எல்லாம் பேசிண்டாளாம். இந்த பேச்செல்லாம் வைகுண்ட நோகத்துல போய் எதிரொலிச்சுடுத்து அப்படிங்கிறார் அவர். மாலை மாத்தி திருக்கல்யாணம் ஆயிடுத்து. உடனே தாயார் என்ன பண்ணா, பக்கத்துல வந்து தேவியா நின்னுட்டாளாம் ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்துல. இப்படி அவள் நின்ன உடனே முகில் வண்ணனா இருக்கிற பெருமாளை வந்து முகில் வண்ணன் பேர்பாடன்னு ஆண்டாளே பாடியிருக்காளே, முகில் வண்ணனா இருக்கிற அந்த பெருமாளுடைய நிறம் மயில் கழுத்து நிறமா ஆயிடுத்து அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் 22வது ஸ்லோகத்துல. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே ஆண்டாள் வந்து ரங்கமன்னார் பக்கத்துல நின்ன உடனே அவரோட கலரே மாறி போயிடுதான். ஏன் மாறித்து அத சொல்ற. தூர்வாதள பிரதிமயா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரயா சருதே ருச்சேந்திராயாக
ஆசீத் நுஜ்ஜித சிகாவள கண்ட சோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். தூர்வாதள அப்படின்னா அருகம்புல்லுன்னு அர்த்தம். ஆண்டாள் யாரு? பூமி தேவி. அதனால அருகம்புல்லோட பச்சை நிறம் பெருமாளுடைய திருமேனில போய் படர்ந்து போயிடுத்தோம். அவ பக்கத்துல நின்ன உடனே. அடுத்ததா கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக அப்படின்னு மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய திருமார்புல உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவள் எப்பேற்பட்டவள்? ஹிரண்யவர்ணாம் ஹரிணி அப்படின்னு உருகிய தங்க நிறத்துல இருக்கிறதுனால இவளுடைய ஒளியும் பெருமாள் மேல போய் படர்ந்துடுத்தான். பெருமாள் என்ன கலர்ல இருக்கார்? முகில் வண்ணன், அதாவது கருநீல வர்ணம். பச்சை நிற அருகம்புல் கலர் ஆண்டாளோடது, உருகிய தங்க நிற கலர் தாயாரோடது, பெருமாளின் கருநீல கலர். இந்த மூணு சேர்ந்து மயில் கழுத்து நிறமா போயிடுத்து அப்படின்னு பெருமாள் மயில் கழுத்து நிறமா இருந்தாருங்கிறத சொல்ற. சிகாவள கண்ட, கண்டனா கழுத்து, கண்ட சோபம், சிகாவளன மயில், கண்ட சோபம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி ஸ்ரீதேவி பூமி தேவியோட மயில் கழுத்து நிறத்துல இருக்கிற பெருமாளை